டு மை சேனல். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து நம்ம ஒரு ட்ரெயின் ட்ராவல் வாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன். ஸோ எந்த ட்ரெயின் எங்கே போகிறோன்ற மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் செங்கோட்டையிலேருந்து எங்கே போக போகிறேன்னா திருநெல்வேலி தான் போக போகிறேன். ஸோ செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு பேசஞ்சர் சர்வீஸில் அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் தான். ஸோ எந்த கோச்சில் வேணால் ஏறிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க நம்ம லோக்கல் ஷார்ட்டை டக்குன்னு கவர் பண்ணிடலாம். ட்ரெயின் கிளம்ப இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளை செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி வர புல் பண்ணிட்டு போகிற லோக்கோ என்னென்னா WAG9 லாலுகுடா. ஸோ WAG9 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம WAG9 ட்ராவல் பண்ண போகிறோம். லோக்கோ நம்பர் பார்த்திங்கன்னா 31231. ஸோ லாலுகுடா ஷெல்ட்டக்கூடிய WAG9 தான் நம்மளை புல் பண்ண போகுது. ஆக்சுவலி WAG9 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுவரை ட்ராவல் பண்ண எந்த ட்ரெயின்லையுமே WAG புல் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து WAG7 WAG4 தான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் ட்ராவல் பண்ணியாச்சு, வ்ளாகும் எடுத்தாச்சு. ஸோ வ்ளாக் வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 06658 செங்கோட்டை திருநெல்வேலி பேசஞ்சர். நம்ம ட்ரெயின் போகிற ரூட் பார்த்திங்கன்னா தென்காசி, கீழ்ப்புலியூர், பாவூர் சத்திரம், மேட்டூர், கீழக்கடையம், ராவணசமுத்திரம், ஆழ்வார்குறிச்சி, கீழாம்பூர், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், காரைக்குறிச்சி, சேரன் மகாதேவி, பேட்டை, திருநெல்வேலி டவுன், திருநெல்வேலி ஜங்ஷன். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு ரைட் ஷேரிங் இருக்குது. நான் ரைட் ஷேரிங் என்னன்னு சொல்லி லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு ரூட்டு, சீனிக்கான ஒரு ரூட் தான். திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் मार्ग से चलकर पावूर तक अंबाल समुद्रम சேரன். ஸோ ஆன் டைமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். நமக்கான அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்புலியூர் தான். இதுக்கு முன்னாடி நான் செங்கோட்டையில் இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ராவல் ப்ளாகான பொதிகை சபக்கம் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணேன். ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப செங்கோட்டையிலேருந்து ஒரு ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரெயினுடைய டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா வெறும் 20 rupees தான். ஸோ செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி மொத்தமாக பார்த்திங்கன்னா 80 kilometers. ஸோ அதுக்கான ஃபேர் பார்த்திங்கன்னா வெறும் 20 rupees தான். ஸோ இந்த ஜேர்னியில் இருக்குது, அதாவது செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலிக்கு இருக்கிற ஒரே ட்ரெயின் கிராசிங் இது மட்டும்தான். ஸோ இதை தாண்டி நமக்கு வேறு எந்த ஒரு ட்ரெயின் கிராசிங்குமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் லைன் ரூட் தான். ஸோ இந்த சிங்கிள் லைன் ரூட் செங்கோட்டையிலேருந்து தென்காசி வரைக்கும், செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி வரைக்குமே சிங்கிள் லைன் ரூட் தான். ஸோ டபுளிங் எதுவுமே கிடையாது இங்கே. செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் 20 rupees டிக்கெட் ஃபேர்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது 40 rupees எக்ஸ்பிரஸ் ஃபேர் கணக்கில் தான் வரும், பேசஞ்சர் ஃபேர் கணக்கில் வராது. 2020 கோவிடுக்கு முன்னாடி உள்ள பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் இதில் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் ஸோ மார்ச் 1ஆம் தேதியில் இருந்து மட்டும்தான் டிக்கெட் ஃபேர் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. திரும்ப பேக் டு டிக்கெட் ஃபேர் எல்லாமே வந்து பேசஞ்சருக்கு அவங்க கன்வெர்ட் இருக்குது. பிஃபோர் கோவிட் எப்படி இருந்ததோ அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து எல்லா ஜோன்லையுமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் ஃபேர் கணக்கு தான் இருந்தது. ஸோ மார்ச் 1க்கு முன்னாடி நம்ம ரூட்டோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 15 rupees. மார்ச் 1க்கு அப்புறம் இப்போ 20 rupees ஆயிருக்கு.
பார்த்தீங்கன்னா 2008 வந்து க்ளோஸ் பண்ணாங்க. மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜ் கன்வர்ஷனுக்காக 2008 க்ளோஸ் பண்ணாங்க இங்கேருந்து தென்காசி ஜங்ஷன் வரைக்கும். அண்ட் 2010 தென்காசியிலேருந்து கொல்லம் வரைக்குமே ரூட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ மொத்தமாக 2 ரூட், அதாவது திருநெல்வேலி டு கொல்லம் ரூட் வந்து ரீஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜ் கன்வர்ஷன் ஆச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1904 இருந்து இந்த ரூட் இருக்குது. ஸோ 1904 ட்ரிவாங்கோ மகாராஜா இந்த பர்மிஷன் கொடுத்தாரு. கொல்லம்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் ஒரு ரூட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் செங்கோட்டையிலேருந்து இந்த ரூட்டு இருக்குது. समोसा वड़े सुड़ा दे समोसा वड़े सुड़ा दे समोसा वड़े ஸோ இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான். வெறும் தென்காசி ஜங்ஷனு, பாவூர் சத்திரம், கீழக்கடையம், அப்புறம் அம்பாசமுத்திரம் அண்ட் சேரநாடு, இது மட்டும்தான் 2 பிளாட்ஃபார்முக்கு மேலே இருக்கும். 2 இல்லைன்னா 2 பிளாட்ஃபார்முக்கு மேலே இருக்குது. இந்த 5 ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. வேறு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். எந்த சைடில் வந்து இருக்குன்னே தெரியாது. ஸோ செங்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா கோச்சுமே காலியாகவே இருந்தது. செங்கோட்டையில் ஃபுல்லே ஆகலை. அண்ட் போக பார்த்திங்கன்னா செம்ம ஃபுல்லாக க்ரௌடு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஈவினிங் காலேஜ் விடுற டைம் இது. ஸோ எல்லாமே வந்து
ஸ்கூல் காலேஜ் பசங்க தான் ஏறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்ம க்ரௌடு ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டாக போகுது. இதுதான் கடைசி இன்டர்மீடியேட் ஹால்ட்டு. ஸோ திருநெல்வேலி டவுன் தான் கடைசி இன்டர்மீடியேட் ஹால்ட்டு இந்த ரூட்டில். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் தான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங்க. மதுரையிலேருந்து செங்கோட்டை, செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலி, திரும்ப திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை, செங்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறை, மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 ட்ரெயினுக்கிட்ட ரேக் ஷேர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சீனிக்கான ஒரு ரூட் தான். ஆனால் அது காலையிலையும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான். மத்தியான நேரத்தில் சரியான வெயில், உட்கார முடியல, ஜன்னல் ஓரத்தில் அவ்வளோ வெயில் அடிக்குது. சின்ன ஜேர்னி தான். அண்ட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 4:55 அரைவல் டைமு. ஆனால் 4:26 வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ட்ரெயின் ஜேர்னி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 hour 50 minutes. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டாடா, பாய்.